வணக்கம் சார். என்னோட பேர் மகேந்திரன். வாழ்த்தி பலவர் இயக்கத்துல இருந்து நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறத விட நன்றி தெரிவிச்சுக்கிறது கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, நீங்க இது மாதிரி குழந்தைகளோட சேர்ந்து ஒரு புகையிலைக்கு எதிராக விஷயங்களை நீங்க செய்யறது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். அது இந்த காலகட்டத்தில் எல்லாரும் விளம்பரத்தை பார்த்து அடிமையா இருக்கிற ஒரு காலகட்டத்தில் குழந்தைகளை அவங்களுடைய விருப்பத்தோட இப்படி, அதுவும் அவங்களுடைய விடுமுறை நாட்கள்ல இப்படி கலந்துக்கிட்டு செய்ய வைக்கிறதுனால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை சந்திச்சது எனக்கு மகிழ்ச்சி. நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க, உங்களை பத்தியும் இதுக்கு நீங்க வர்றதுக்கு முக்கியமான தூண்டுகோலா இருந்த விஷயம் என்னது, அப்புறம் இதை நீங்க எப்படி பண்றீங்க, இனி வருங்காலத்துல இதை எப்படி எப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களுடைய திட்டம் எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, இனி எங்கெங்க யாராரு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்களேன். என் பேர் ஐயப்பன். பெசநகர். எனக்கு பிறந்தது எல்லாமே இங்க தான். நான் பெசநகர் தான் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. பேர் ஐயப்பன். சின்ன வயசுல இருந்து எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ஏன் கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா, அது எல்லாருக்குமே காரணம் எங்க அப்பா தான். ஏன்னா எங்க அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா கெட்ட பழக்கம் எங்க அப்பாவுக்கு இருந்தது. அவர் என் பக்கம் இருந்து அதை பண்ணதுனால அதோட விளைவுகள் எங்க அப்பா எங்க அப்பா அதனால பாதிக்கப்பட்டாரு. நான் கண் கூட பார்த்தேன், பக்கத்துல சின்ன வயசுல குழந்தைல இருந்து பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எல்லா பக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு, ஸ்மோக் பண்ணுவாரு, அது மாதிரி எல்லாமே வச்சிருந்தாரு. அதிகமாவே யூஸ் பண்ணியிருந்தாரு. எங்க அப்பா நல்லவர் தான், ஆனா பழக்கம் அவர்கிட்ட இருந்தது. அந்த பழக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு எங்க அப்பா பண்ணனால எனக்கு அது வரல. எனக்கு அந்த டைம்லாம் ரொம்ப அதை பார்த்து ரொம்ப அழுது இருக்கு. நான் இவ்வளவு பண்றாரு, அதை எப்படி திருத்த முடியும், இந்த வழிதான் எனக்கு சின்ன வயசுல இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், அந்த பழக்கத்துக்கு, ஏன்னா அதோட அந்த ஸ்மெல் இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கொடுமையாவே தெரியும். அதனால அது பக்கமே நான் போனது கிடையாது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு எங்க போனாலும் அது எனக்கு ஒரு எரிச்சலே விட்டும். அந்த பழக்கம் இல்ல, யாரை பார்த்தாலும் ஒரு எரிச்சல் விட்டும். எனக்கு என்ன மாதிரியான எரிச்சல் விட்டுன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய தவறு பண்றாங்க எல்லாரும். இந்த தவறு அவங்களும் மட்டும் பாதிக்கல, நாடையே பாதிக்குதுன்னு எனக்கு கண் கூட தெரியுது. ஆனா என்ன மாதிரியான முயற்சி என்னால எடுக்க முடியாம இருந்தது தடுக்கிறதுக்கு. என்னால அந்த சின்ன வயசுல இருந்து முயற்சி எடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 வயசு வரையும் மனசுக்குள்ள மட்டுமே அந்த காயம் இருந்தது, தவிர அதுக்கு உண்டான தீர்வு காண முடியாம இருந்தது. அப்படி இருக்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் என்னோட வாய்மொழியால மட்டுமே நான் என்னால முடிஞ்சு சொல்லிட்டே இருப்பேன் எல்லாருக்கும், இந்த மாதிரி பண்ணாதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்காதீங்க. யாரு என் கூட பேசினாலும் ஃபர்ஸ்ட் நான் அந்த பழக்கம் இருந்ததுன்னா நான் தள்ளி நின்று அவங்ககிட்ட சொல்லிடுவேன். இந்த பழக்கம் முதல்ல போய் பார்க்க துப்பிட்டு வேணா பேசுறதுதான் சொல்லுவேன், தவிர அவனை பார்க்க போட்டு பேசவே மாட்டேன். என் பக்கத்துல பஸ்ல ஒருத்தர் உட்காந்தா கூட ஒண்ணு நான் ஏந்து பக்கத்து சீட்டுக்கு போயிடுவேன், இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லி நீங்க கீழே போயிடுவோம் பண்ணுங்க அப்படின்னு உரிமையாவும் சொல்லுவேன். ரெண்டாவது தைரியமாவும் சொல்லுவேன். நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா நம்ம சொல்ற விஷயம் நல்ல விஷயம். அந்த ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நடுவில் பாத்தீங்கன்னா என்னோட அம்மா கேன்சரால தான் இருந்தாங்க. என்னோட அம்மா, எங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா புகையிலை பழக்கம், எத்தனை புயல்னு சொல்லுவாங்களா, அது போடுவாங்க. அம்மா இறந்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த கேன்சர்ல இறந்தப்போ நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். உண்மையிலேயே எங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா ஆஸ்மால இறந்தாரு. நிறைய ஆஸ்மா அதிகமாயிட்டே இருந்தாரு. அது காரணம் சிகரெட்டு. எங்க அம்மா இறந்தது காரணம் அப்பாவும் ஆஸ்மா அதிகமாயிட்டு தான் இறந்தாங்க. ரெண்டாவது அம்மாவும் பாத்தீங்கன்னா அந்த கேன்சரால தான் இருந்தாங்க. கேன்சர் இன்ஸ்டிடியூட் கூட்டு போகும்போது உட்காரச்சு, எங்களுக்கு கேன்சர் தெரியாது, செக் பண்ணிட்டு அந்த ஸ்பாட்ல தான் சொன்னாங்க, அம்மா கேன்சர் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லும் போது எங்க அம்மா பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு உழைப்பாளி. எங்க அம்மா நல்லா உழைப்பாங்க, சாகர கால வரையும் உழைச்சுன்னு தான் இருந்தாங்க. அப்போ ஒரு நல்ல உழைக்கிறவங்களுக்கு இந்த நோய் எதனால வருதுன்னு எங்களுக்கு அப்போ எனக்கு அந்த அளவுக்கு அதுல என்ன சொல்லுவாங்க, ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருந்தேன். அப்போ டாக்டர் எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, அம்மா புகையில போட்டாங்க அப்படின்னும். இது ஏன் ஆரம்பத்துல தெரியாதுன்னும் போது, நம்ம நிறைய சினிமா எல்லாம் பார்த்திருக்கோம், ஆனா தூரமா இருக்கும்போது அதோட வலி தெரியல. வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்கு அந்த வலி தெரிஞ்சது. அம்மா இறந்த போது ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். அப்பா நீ சத்தியமா நீ தான் முடிவு பண்ண, இந்த கேன்சர் இந்த ஸ்மோக்கிங்னால புகையிலால வருதுன்னு உறுதியா எனக்கு அடி மனசுல ஒரு கண்ணீரோட தெரிஞ்சது. அப்ப இது மத்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்னோட அம்மாவா நான் நினைச்சேன், என்னோட குழந்தைங்களை என்னோட அண்ணன் தம்பியா நான் நினைச்சு அவங்க யாருக்கும் இந்த கேன்சர் வரத்துக்கு முன்னாடி தடுக்கணும்னா அதுக்கு மெயின் இந்த புகையில தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டாக்டர் கேன்சர் இன்ஸ்டியூட்ல டாக்டர் விதுபாலன் மேடம் அவங்க கிட்ட இதை பத்தின விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட போய் கேட்டு, இது எதனால இந்த சிகரெட்னா எப்படி, புகையில என்ன, அதனால என்ன நோய் ஏற்படுது, அதை எப்படி விடுபடுன்னு, இது மாதிரி எல்லா விஷயங்களும் நான் எனக்கு தெரிஞ்ச என்னோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன். அதுல இருந்து நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு டீமே நான் ஃபார்ம் பண்ணேன். ஆனா அந்த டீம் என்னால சக்சஸ் எடுத்துக்க முடியல. முதல்ல ஒரு 20 பேர் கொண்டே பெரிய இளைஞர்களை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கேம்பே வச்சேன், புகையிலை ஒழிப்பு தினம் அன்னைக்கு ஒரு பெரிய கேம்பே வச்சேன். ஆனா அதுல இருந்த இளைஞர்கள்லாம் தன்னுடைய ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்களை காட்டி இதை பெரிய அளவுல எடுத்துன்னு போகாம அவங்கவுங்க விருப்பத்தோட வெளியே போயிட்டாங்க. அப்போ இளைஞர்களை வச்சு எனக்கு மனசுக்குள்ள இருக்கான ஒரு சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது பெரிய அளவுல எடுத்துன்னு போறதுக்கு. தனி ஒரு மனிதனை ஒருத்தர்கிட்ட பேசலாமே தவிர பெரிய ஃபார்ம் பண்ணி காட்ட முடியல. அப்ப நான் இது ஒரு டீமா போகும்போது மட்டும்தான் இதை 100 பேர் பார்ப்பாங்க. அந்த 100 நாளைக்கு 1000 பேர் குணமா அந்த மைண்ட்ல ஒருத்தர் சொல்றது பதில்
ஒருத்தரை வச்சு நம்ம 100 பேர்கிட்ட சொல்லலாம். அப்ப 100 பேர் வச்சு 1000 பேர்கிட்ட சொல்லலான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா இந்த இளைஞர்களும் சரி, மத்த ஒரு நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த டீம் வந்து எனக்கு சரியா கோர்வா வரல. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை காரணம் காட்டுறாங்க, பண பிரச்சனை காட்டுறாங்க, அப்புறம் வந்து வீட்டு சூழ்நிலையை காட்டுறாங்க, வேலை நேரம் இல்லைன்றாங்க. இதுல இருந்து என்ன பண்றாங்க, அந்த என்னால பண்ண முடியாம போயிடுச்சு. அப்போ இன்னொன்னு யோசிச்சேன், ஒருத்தரை போய் புகையில விட்டுருங்க, சிகரெட்டை விட்டுருங்க, நம்ம ஒருத்தரை குணப்படுத்துற அந்த நேரத்தில் 100 பேருக்கு இப்ப அந்த பழக்கம் இருக்குன்னா 100 பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னா 100 பேரை விட்டுடுங்கன்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி 200 பேர் புதுசா கத்துக்கிறாங்க. அந்த புதுசா பாத்தீங்கன்னா இளைய தலைமுறை, அடுத்தது மாணவ தலைமுறை வருது. அப்ப இருக்கும்போது நாங்க என்ன யோசிச்சேன், என் மனசுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட சொல்றது ஒரு வகையில இருக்கட்டும், புதுசா யாரும் கத்துக்காம ஆரம்பத்திலே தடுத்துட்டா அது ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு தோணுச்சு. அப்போ அந்த இளைய தலைமுறையிலயோ மாணவ தலைமுறையிட்டே அந்த மெசேஜை நம்ம முதல்ல தவறுன்ற விஷயத்தை எடுத்துன்னு போயிடணும். அப்ப அவங்க மூலியமா இன்னும் 100 பேர் அந்த தவறு நம்ம என்ன இது தவறுன்னு அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா இது அவங்க 4 பேர் வேற சொல்லும் போதும் தவறு தானே சொல்லுவாங்க. அப்ப அவங்க சரின்னு ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தவறுன்னு சொல்லிடணும். அந்த கான்செப்ட்ல இறங்கினேன். ஏன்னா இன்னைக்கு சரின்னு ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலை தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அதுக்கு முதல் காரணம் இந்த சினிமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எந்த நடிகர் நம்மளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோமோ அந்த நடிகர் தான் சிகரெட் பிடிச்சி காட்டுறாரு. அப்ப அந்த விரும்புற அந்த பாக்குற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம தலைவரே பிடிக்கிறாரு, நம்ம ஏன் பிடிக்கிறான்ற ஒரு கான்செப்ட் உள்ள வருது இல்ல. பொதுவாகவே யாருக்கும் வந்து நல்லதோட கெட்ட சீக்கிரமா ரீச் ஆகுது போயிட்டு இந்த சினிமா மூலியமா. அதனால என்ன பண்ண, மாணவர்கள் எல்லாம் இந்த குழந்தைங்க மத்தியில சொல்லும் போது குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிட்டோம்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இது தவறு தவறு தவறுன்றது மட்டும் தான் அவங்க மனசுல இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு யார்கிட்ட சொன்னாலும் தவறு தவறுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவேன், மாணவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன் இந்த விஷயத்துக்காக. அவங்கள வந்து சுயநலத்தோட நான் தேர்ந்தெடுக்கல. கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட மட்டும் தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அப்படி எடுக்கும் போது முதல்ல நான் செலக்ட் பண்ணேன். மாணவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சொல்லிட முடியாதுல்ல இந்த இடத்துல. எந்த மாணவர்கள் முதல்ல இளைஞர்கள் பெரியவர்களே வர யோசிச்சாங்க இந்த விஷயத்துக்குள்ள, இதுனா இதெல்லாம் தேவையா, யார்டா போய் சொன்னா நம்ம திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, கோச்சிப்பாங்கன்னு அந்த விஷயத்துக்குள்ள வர்ற விஷயத்துக்குள்ள இந்த மாணவர்கள் வரும்போது இதே மாதிரி என்ன குழந்தைங்களை பொறுத்தவரையும் விளையாடுற குழந்தைங்க அவங்க அதெல்லாம் விட்டு விருப்பத்தோட வந்தா மட்டும் தான் இதுல கவனம் செலுத்துவாங்க. அப்ப அந்த குழந்தைங்களை நான் தேடினேன், எந்த குழந்தைங்க விருப்பத்தோட வருவாங்க அப்படின்னு தேடும் போது எனக்கு இந்த குழந்தைங்களாம் எனக்கு நல்ல அறிமுகம் ஏற்கனவே. நான் என்ன ஒரு ஆட்டோ டிரைவர்னால குழந்தைங்க ஆட்டோலாம் ஏற்றிட்டு போயிருக்கேன். நல்ல அறிமுகம், நல்ல குழந்தைங்க எல்லாம் படிக்கக்கூடிய நல்ல குழந்தைங்க. அப்போ நான் செலக்ட் பண்ண முதல்ல ஒரு 20 குழந்தைங்க செலக்ட் பண்ணேன். இந்த குழந்தைங்க வச்சு ஆரம்பிச்சா அப்ப எந்த குழந்தைங்க வந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு 20 குழந்தைங்க செலக்ட் பண்ணி 20 குழந்தைங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினேன். நான் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரையும் பேசினேன். நான் வந்து இந்த மாதிரியான ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன், இது தப்பா ரைட்டான்னு முதல்ல அவங்களும் கேட்டேன். இந்த சிகரெட் பிடிக்கலாம் தப்பா ரைட்டுன்னு அவங்க முதல்ல கேட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இது தவறுன்னு எல்லாரும் ஒரே பதில கொடுத்தாங்க. அப்ப தவறுனா இதை ஏன் நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லலாமா, உங்களால முடியுமான்னு கேட்கும்போது நாங்க கண்டிப்பா சொல்லுவோம் அங்கிள், ஆனா நான் தனியா போய் சொன்ன எப்படி அங்கிள் சொல்ல முடியும் போது நீங்க 20 பேர் சேர்த்து சொல்லறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நான் உங்களுக்கு கூட நிக்கிறேன், பண்ண முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பா பண்ண முடியும் அங்கிள் அப்படின்னாங்க. அப்ப வந்து கண்டிப்பா அந்த பெற்றவங்களோட பர்மிஷனோட தான் இதை நம்ம நடத்த முடியும்னு ஒரு குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் முதல்ல நான் பர்மிஷனை வாங்க. உங்க குழந்தைங்களை ஞாயிற்றுக்கிழமையான காலையிலயோ அல்லது ஈவினிங்கோ நேரம் மாறும், ஒரு டைம்ல மாறும். ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு 4 குழந்தைங்க 6 குழந்தைங்க வெளியே போயிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேரத்தை மாத்திப்போம். ஆனா ரெகுலரா காலையில வச்சிருக்கேன் இப்போதைக்கு. அதனால அந்த நேரத்தில் உங்க குழந்தைங்களை நீங்க அனுப்ப முடியுமான்னு ஒரு வீட்லயே போய் முதல்ல பர்மிஷன் வாங்கினேன். எல்லா பேரண்ட்ஸும் எனக்கு சம்மதத்தை கொடுத்தாங்க. ஏன்னா நான் எடுத்துற விஷயம் அந்த நல்ல விஷயம்னால எல்லா பேரண்ட்ஸும் அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளான் பண்ணேன், இது எப்படி நம்ம கரெக்டா எடுத்துன்னு போனோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் விஷயமே இந்த 20 குழந்தைங்களை கூட்டு போய் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் கூட்டு போயிட்டு டாக்டர் விதுபாலா மேடம் கிட்ட உட்கார வச்சு ஒரு 3 மணி நேரம் அவங்க வந்து இவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க. என்ன மாதிரி கிளாஸ் எடுத்தாங்கன்னா, நாம குழந்தைங்க போய் ஒரு விஷயம் சொல்லும் போது அதை ஏத்துக்கிறாங்களே இல்லையோ, கேட்கறாங்களே இல்லையோ, ஆனா வந்து கோவப்பட மாட்டாங்க பெரியவங்க. ஆனா நம்ம போய் சொன்னா கோவப்படுவாங்க. அப்போ கோவப்படாம இருக்கிறதுக்கு இந்த பெரியவங்க வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. ரெண்டாவது இந்த குழந்தைங்க சொல்லும் போது ஏனோ விளையாட்டுத்தனம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. அப்ப கரெக்டான ஒரு விஷயத்த சொன்னாதான் அவங்க கேட்கறவங்களும் வந்து கரெக்டா கேட்டுப்பாங்க. அப்படின்னும் போது அந்த டாக்டர் கூட்டி உட்கார வச்சு ஒரு 3 மணி நேரம் அந்த டாக்டர் வந்து இவங்களுக்கு வந்து முதல்ல புகையிலை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள், பாதிப்புகள், அதுல இருந்து ஒருத்தர் எப்படி விடுபடலாம், எப்படி அவங்க கிட்ட பேசலாம்ன்ற ஃபுல் ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. ஒரு அங்கிள் கிட்ட பேசுறாங்க, அவங்க போயிட்டு ஒரு நபர்கிட்ட பேசுறாங்கன்னா அவர் கோபமா பேசுறாருன்னா இவங்க இப்படி பேசணும், அவர் தாழ்வா பேசணும்னா இவங்க இப்படி பேசணும், அவர் விடவே மாட்டா இவங்க இப்படி பேசணும், அவங்க விட்டுறேன்னு சொன்னாலும் எப்படி பேசணும், இல்ல தொடர்ந்து எப்படிப்பட்ட முயற்சி அவங்கள்ட்ட கொடுத்துட்டே இருக்கணும், தொடர்ந்து அவங்க எப்படி பார்த்துட்டே இருக்கணும், எல்லா விதமான பயிற்சியும் அவங்க கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான பயிற்சியும் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த பயிற்சி வந்து இவங்க நல்லா அந்த 3 மணி நேரம் வந்து டாக்டர் வந்து தொடர்ந்து இங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. திரு ஐயப்பன் அவர்களின் கருத்துக்களை 2ஆம் பாகத்தில் தொடர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.